என்னுடைய மேரேஜுக்கு அப்புறமா என்னோட கணவர் வந்து போய் ஹெச்ஐவி பரிசோதனை பண்ணிட்டு வந்தது தான் என்னையே கண்டுபிடிக்க வச்சது. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் என்னையை கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான சிம்டம்ஸோ இல்லைன்னா எதுவும் இல்லை. அந்த டைமில் அவருக்கு இருந்த எஸ்டிஐ ப்ராப்ளமும் மற்ற விஷயமும் எனக்கு வந்திருந்தது. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தேன். மற்றபடி வேறு எதுவுமே வந்து எனக்கு சிம்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஹெச்ஐவிக்கு உண்டான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம பரிசோதனை பண்ணினாதான் ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரத்தத்தில் பரிசோதனை பண்ணலைன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வைரஸ் ஒரு பாடிக்குள்ளே உள்ள போகையில் எல்லாத்துக்குமே ஃபீவர் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் அது தானாக டிஸப்பியர் ஆகிடலாம். எனக்கு அந்த டைமில் அந்த என்னோட கணவருக்கு அதான் சாக்கு அந்த டைமில் அவன் ஸ்டேட்டஸை ரிவீல் பண்ணுறதுக்கு. அதனால் அவன் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் ஃபேமிலிக்கிட்ட வந்தது. அதனால் எனக்கு என்னோடய ஹெச்ஐவி பரிசோதனை வந்து எனக்கு தெரிய வந்துச்சு.